வணக்கம் மக்களே! ப்ரோ கபடி லீக் பயங்கர சுவாரஸ்யமா போகுது. அதுவும் புன்னேரி பல்டன் போன வருஷம் டிஃபெண்டிங் சாம்பியன். அதுக்கு முந்தின வருஷத்து ரன்னர் அப். அவங்கள மற்ற டீம்ஸ் வந்து எவ்வளோ ஜஸ்ட் லைக் தட் அடிக்கிறாங்க. அதை பார்க்கும்போதே தெரியுது ப்ரோ கபடி லீக்ஸ் வந்து எவ்வளோ சீரியஸாக போயிட்டுருக்குன்னு. இப்போ எல்லா டீம்ஸுமே ஆல்மோஸ்ட் ஒரு 10 மேட்ச் ஆடிட்டாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா ஹாஃப் ஆஃப் த மேட்ச் முடிஞ்சிடுச்சு. இன்னும் ஒரு 50% தான் ப்ரோ கபடி லீக்கில் வந்து பாக்கி இருக்குது. இந்த நிலமையில் நம்ம தமிழ் பிளேயர்ஸ்க்கு எந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்குது, சரியான வாய்ப்புகள் கிடைக்குதா, அதை அவங்க சரியாக பயன்படுத்திக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு ஓவர்வியூ தான் இது. வாய்ப்பு கிடைக்காம நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸ் மட்டும் இல்லை, மற்ற பிளேயர்ஸுமே வாய்ப்பு கிடைக்காம நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது கிடைச்ச வாய்ப்பை நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸ் சரியாக பயன்படுத்திக்கிறாங்களா, எதனால் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் சரியாக பயன்படுத்த முடியல அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ். அந்த டீமில் வந்து தமிழ்நாடு பிளேயர் வந்து ஒரே ஒரு பையன்தான் இருக்கான், தரணிதரன். அவருக்கு இது வரைக்கும் ஒரே ஒரு வாய்ப்பு தான் கிடச்சிருந்துச்சி. அதுலேயுமே அவர் வந்து ஒரு ரைட் பாயிண்ட் எடுத்திருந்தார். இன்னும் அவருக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும்னு நம்புவோம். அங்கேயுமே வந்து போன வருஷம் வந்து அஜித் இருந்தார் ஒரு செகண்டரி ரைடராக. இந்த தடவை வந்து அவர் புன்னேரி பல்டன் போனதுனால இப்போ அங்கேயுமே வந்து கொஞ்சம் ரைடிங்க்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ தரணிதரனுக்கு கண்டினியூஸாக வாய்ப்பு கிடைக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்தது வந்து புன்னேரி பல்டன். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அஜித்தை வந்து இப்போ அந்த பெஞ்சில் இருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி வந்து ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ்க்கு விளாண்டுட்டு இருக்கும்போது கொஞ்சம் நிறைய வாய்ப்புகள் கிடச்சிது. இந்த தடவை வந்து வாய்ப்புகள் குறையாக தான் கிடைக்குது. அதுவும் வந்து இப்போ வந்து அஸ்லாம் இமான்தார் இன்ஜுரியில் போயிருக்கிறதுனால அவருக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கிடச்சிது. அதையுமே அவர் சரியாக பயன்படுத்தினாரா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் தெலுங்கு டைட்டன்ஸ்க்கு எதிராக ஒரு புள்ளியில் வந்து தோத்தாங்க. அதில் வந்து அஜித்தோட கான்ட்ரிபியூஷனும் இருந்துச்சு. கொஞ்சம் அவர் வந்து பண்ணியிருந்தாருன்னா மேபி அந்த மேட்ச் அங்கே ஜெயிச்சிருப்பாங்க அப்படிங்கிற ஃபீலிங் வந்து புனேரி பல்டன் மேனேஜ்மெண்ட்டுக்கு இருக்கும். ஸோ அஜித் வந்து இன்னும் தன்னை நிரூபிச்சிக்க வேண்டிய தருணம் இருக்கிறது. அப்புறம் அந்த டீமில் வந்து சூப்பர் பெர்ஃபார்மர் வந்து நம்மளோட தமிழர் வந்து அபினேஷ் நடராஜன். அவருக்கு எப்போவுமே பிளேயிங் 7ல் வாய்ப்புகள் இருக்குது. அதை பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவரும் அதுக்கு வந்து சரியான ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்ருக்கிறாரு. எல்லா மேட்சஸ்லையுமே அவரோட கான்ட்ரிபியூஷன் நிறைய இருக்குது. சில இதில் சூப்பர் பெர்ஃபார்மராகவும் இருக்கிறாரு. வாழ்த்துக்கள் அபினேஷ் நடராஜன். ஸோ அடுத்த டீம் பார்த்தோன்னா ஹரியானா ஸ்டீலர்ஸ். இதில் வந்து நம்ம பிளேயர்ஸ் ஜெயசூர்யா, எஸ் மணிகண்டன், அபிஷேக் என் மணிகண்டன். ஸோ அடுத்த டீம் பார்த்தோன்னா ஹரியானா ஸ்டீலர்ஸ். இதில் நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸ் ஜெயசூர்யா, எஸ் மணிகண்டன், அபிஷேக் என் மணிகண்டன் 4 பேர் இருக்கிறாங்க. இதில் நம்ம ஓப்பனாக சொல்லப்போனால் எஸ் மணிகண்டனுக்கும் என் மணிகண்டனுக்கும் சில வாய்ப்புகள் கிடச்சிது. அதை அவங்க சரியாக பயன்படுத்திக்க முடியல. ஈவன் புன்னேரி பல்டனுக்கு எதிராகவே அவங்க 2 பேரும் வந்து களமிறக்கப்பட்டாங்க. ஆனால் அவங்களால சரியாக பயன்படுத்திக்க முடியல. அப்புறம் ஜெயசூர்யாவுக்கும் ஒரு மேட்ச்சில் 2 மேட்ச்லேயும் அவருக்கு வந்து ரைடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்பட்டுச்சு. சில ரைடு நல்லா பண்ணார். ஆனால் வந்து கடைசியில் பெஞ்ச் பண்ணப்பட்டார். ஸோ ஜெயசூர்யாவுக்கு திருப்பி வாய்ப்பு கிடைச்சாலும் நல்லா பயன்படுத்திக்கணும். அதேமாதிரி என் மணிகண்டனும் இன்னும் வந்து நிறைய நல்ல சரியான வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கோரிக்கை. அடுத்தது வந்து பட்னா பைரேட். இதில் வந்து நம்மளோட கபடியின் வந்து நாயகன் சொல்கிற சுதாகர் இருக்கிறாரு. அவருக்குமே வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக இது வரைக்கும் வாய்ப்புகள் கிடைக்கல. ஆனால் போன வருஷம்தான் சுதாகரோட ஃபஸ்ட்டு ப்ரோ கபடி லீகாக இருந்துச்சு. அந்த ஃபஸ்ட்டு சீசன்லேயே அதிரடியாக விளாண்டார். டீமுக்கு வந்து தேவையான டைமில் பாயிண்ட் எடுத்து கொடுத்து செம்மையாக விளாண்டுட்டு இருந்தார். ஆனால் இந்த தடவை அவங்களுக்கு வந்து இன்னும் 2 ரைடர்ஸ் வந்துட்டாங்க. தேவாங்கும் ஆர்யாவும் ஒரு 2 ரைடர் வந்ததுனால இவருக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்காமையே இருக்குது. அப்புறம் வந்து சந்தீப்புக்கு வந்து அவர் எவ்வளோதான் சொதப்பினாலும் அவருக்கு கண்டினியூஸாக வாய்ப்புகள் கிடச்சிட்டே இருக்குது. ஆனால் சுதாகருக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கலங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தெரியல, மேபி நிறைய பேர் ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, பட்னா பைரேட்ஸ் அவர் எடுக்காமல் வேறு டீம் அவர் எடுத்திருந்தா கூட சுதாகருக்கு இந்த நேரத்தில் வாய்ப்பு கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அது கூட உண்மை தான். ஸோ சுதாகருக்கு வாய்ப்பு கிடைக்குதான்னு பார்ப்போம். மற்ற பிளேயர்ஸ் தியாகராஜன், யுவராஜ், அப்புறம் அபிநந்த், அப்புறம் பாபு மற்றவங்க 3 பிளேயர்ஸ்க்குமே சரியான வாய்ப்புகளே கிடைக்கல. அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்தது யூமும்பாவில் வந்து 5 பிளேயர்ஸ் இருக்காங்க. 5 தமிழ் பிளேயர்ஸ் இருக்காங்க. சதீஷ் கண்ணன் இருக்கிறாரு, ஸ்டுவர்ட் சிங் இருக்கிறாரு, தனசேகர், கோகுல கண்ணன், அப்புறம் வந்து முகிலன் சண்முகம் 5 பேர் இருக்கிறாங்க. தனசேகருக்கு
மட்டும் ஒரு 2, 3 ரைடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அதுவும் ஒரு டூ ஆர் ரைடில். தனசேகருக்கு மட்டும் ரைடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அதுவும் ஒரு டூ ஆர் டையில். ஒரு டூ ஆர் டையில் சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்ணாப்புல. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அவரால் பண்ண முடியல. ஸோ இனி வர்ற வாய்ப்புகளை கண்டிப்பாக அவர் சரியாக பயன்படுத்திப்பார் நம்புவோம். ஆனால் வந்து நம்ம நிறைய தடவை சொல்கிறது வந்து யூமும்பால நிறைய தமிழ் பிளேயர்ஸ் இருக்காங்கன்னு. ஆனால் யாருக்குமே இது வரைக்கும் பிளேயிங் 7ல் ரோல் இல்லை அப்படிங்கிறது தான் ரொம்ப கவலையான விஷயம். கண்டிப்பாக மற்ற பிளேயர்ஸ்க்கும் வந்து வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நம்புவோம். அடுத்தது வந்து பெங்களூர் புல்ஸ். இதில் வந்து பொன் பார்த்திபனும் அருள் ஆனந்தபாபுவும் இருக்காங்க. அருள் ஆனந்தபாபு செம பெர்ஃபார்மன்ஸுங்க, சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணார். அதுவும் தெலுங்கு டைட்டன்ஸ்க்கு எதிராக பவனை வந்து 2 சூப்பர் டேக்கிள் பண்ணார். அதெல்லாம் அருமையாக இருந்துச்சு. அவரை பிடிச்ச பிடியிலேருந்து பவனால் வெளியே வர முடியல, அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு மாறாக பொன் பார்த்திபனுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்க தான் செய்யுது. அதுவும் பிளேயிங் 7லேயே அவரை எடுக்கிறாங்க. ஆனால் அவர் வந்து அட்வான்ஸ் டேக்கிள் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அவர் அட்வான்ஸ் டேக்கிள் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அவரை டீமில் ரீட்டைன் பண்ண முடியல. அதாவது பிளேயிங் 7ல் ரீட்டைன் பண்ண முடியல. ஸோ பொன் பார்த்திபனும் தனக்கு கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தணும். ஆனால் அருள் ஆனந்தபாபு நல்லா பண்ணிகிட்ருக்கிறாப்புல. ஸோ அவருக்கு கண்டினியூஸாக வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு நம்புவோம். அப்புறம் குஜராத் ஜெயின்ஸில் பாலாஜி வந்து இடையில வந்து கொஞ்சம் பிளேயிங் 7ல் இல்லை. அப்புறம் அப்பப்போ பிளேயிங் 7ல் வர்றாரு. ஆனால் அவருமே இது வரைக்கும் ஒரு டாப் பெர்ஃபார்மரோ இல்லைனா வந்து ஒரு ஆவரேஜ் பெர்ஃபார்மரோ இல்லை அப்படிங்கிறது ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது. ஆனால் குஜராத் ஜெயின்ஸ் ஆஸ் அ டீமாகவே அவங்க வந்து ரொம்ப புவர் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிறதுனால பாலாஜியை மட்டும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா எப்போவுமே வந்து எல்லா ஹோல் டீமாக வந்து நல்லா விளையாடும் போது தான் தனிப்பட்ட பிளேயரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ ஆனாலும் பாலாஜி நீங்கள் டீம் பெர்ஃபார்மன்ஸை பார்க்காம நீங்கள் எப்படி பெட்டராக டீமுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து தெலுங்கு டைட்டன்ஸில் வந்து சஞ்சீவி போன வருஷமும் தெலுங்கு டைட்டன்ஸில் தான் இருந்தார். இந்த வருஷமும் அவர் ரீட்டைன் பண்ணப்பட்டிருக்கிறாரு. ஆனாலும் அவருக்கு பிளேயிங் 7லேயோ இல்லைன்னா சப்ஸ்டியூட்டாக விளையாடுறதுக்கு கூட வாய்ப்புகள் கிடைக்கல. ஆனால் இனிமேயும் வாய்ப்புகள் கிடைக்குமாங்கிறது அவர் கேள்விக்குறி தான். ஏன்னா மற்ற பிளேயர்ஸ் வந்து பயங்கரமாக செட்டில் ஆகிட்டாங்கன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு தெலுங்கு டைட்டன்ஸ் வந்து செமையாக பெர்ஃபார்மன்ஸும் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து தமிழ் தலைவாஸ். இதில் வந்து 3 பிளேயர் இருக்காங்க. அபிஷேக், சந்திரன் ரஞ்சித், மாசனமுத்து. அபிஷேக் வந்து ஓரளவுக்கு பிளேயிங் 7ல் இருக்கிறாரு. ஆனாலும் ஒரு சில மேட்ச்சில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் கூட ஒரு கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் இருக்கிறாரு. அப்புறம் வந்து சந்திரன் ரஞ்சித்துக்கும் ஒரு மேட்ச்சில் தான் வந்து வாய்ப்புகள் கிடச்சிது. அதுவும் மெயின் 7ல் இல்லை. லாஸ்ட்டு ஒரு 2 ரைடு வாய்ப்புகள் தான் கிடச்சிது. மாசானமுத்துக்கு இது வரைக்கும் ஒரே ஒரு வாய்ப்பு தான் கிடச்சிது. ஒரே ஒரு ரைடு அதுலேயும் அவர் பாயிண்ட் எடுத்தார். ஸோ இதுதான் வந்து தமிழ் தலைவாஸோட நிலமை. ஸோ தமிழ் தலைவாசும் சந்திரன் ரஞ்சித்துக்கும் மாசானமுத்துக்கும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்கன்னு நம்புவோம். இன்னும் 3 டீம்ஸ் இருக்குது. அந்த டீம்ஸில் வந்து தமிழ் பிளேயர்ஸே இல்லை. அது வந்து தபாங் டெல்லி, யூபி யோத்தாஸ், அப்புறம் பெங்கால் வாரியர்ஸ். இந்த 3 டீம்ஸ்லேயும் தமிழ் பிளேயர்ஸே இல்லை அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமான விஷயம். ப்ரோ கபடி லீக் எடுத்தோன்னா 12 டீம்ஸ் விளாட்றாங்க. அதுலேருந்து ஒரு டீமில் வந்து மெயின் பிளேயர்ஸ் 7, அப்புறம் வந்து கொஞ்சம் சப்ஸ்டியூட்டு, மெயின் சப்ஸ்டியூட்ஸ் 3ன்னு வச்சா கூட மொத்தம் வந்து 120 பிளேயர்ஸ் வந்து களத்தில் இருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து நம்ம பிளேயர்ஸ் வந்து அரௌண்டு வந்து 20 தான் வந்து செலக்ட் ஆனாங்க. அந்த 23 பிளேயர்ஸில் நமக்கு தெரிஞ்சு புன்னேரி பல்டனில் அபினேஷ் நடராஜன் மட்டும்தான் மெயின் 7ல் எப்போவுமே விளாண்டுட்டுருக்கிறாரு. அப்புறம் வந்து தமிழ் தலைவாஸ் அபிஷேக் கூட லாஸ்ட் டைமில் வந்து மெயின் 7ல் எடுக்கலை. பெஸ்ட் பெர்ஃபார்மர் பார்த்திங்கன்னா அபினேஷ் நடராஜன் தான். இன்னும் அபிஷேக் வந்து தன்னோட ஃபுல்லஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து காமிக்கிறதுக்கு இன்னும் காமிக்கலை. இன்னும் காமிச்சார்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ இப்போ மற்ற பிளேஸ் எல்லாத்துக்குமே கொஞ்சம் சப்ஸ்டியூட்டாக அப்புறம் ரொம்ப ரேரஸ்ட்டாக எப்போவாவது தான் வாய்ப்பு கிடைக்குது. பெங்களூர் புல்ஸில் பொன் பார்த்திபனுக்கு 2 தடவை மெயின் 7ல் வாய்ப்பு கிடச்சிது. அப்புறம் வந்து ஹரியானா ஸ்டீலர்ஸ்லேயும் கொஞ்சம் வாய்ப்பு கிடச்சிது. ஆனால் நம்ம மக்களால் சரியாக பயன்படுத்த முடியல. இதில் வந்து இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இனிமேல் ஏதாவது ப்ரோ கபடி லீக் மெயின் பிளேயர்ஸ் யாருக்காவது இன்ஜுரி கன்சர்ன்ஸ் வந்தால் மட்டும்தான் நம்ம பிளேயர்ஸ்க்கு நம்ம மெயின் 7லேயோ சப்ஸ்டியூட்டாக விளையாடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இதுதான் ப்ரோ கபடி லீக்கில் தமிழ்நாடு எந்த நிலமையில் இருக்குது அப்படிங்கிறதோட ஓவர்வியூ. ஸோ நம்ம நிறைய தூரம் பயணிக்கணும் மக்களே. ஆக்சுவலாக ப்ரோ கபடி லீக்கில் அட்லீஸ்ட் 50% பிளேயர்ஸ் தமிழ்நாட்டிலேருந்து வந்தால் தான் நம்ம வந்து தமிழ்நாட்டில் தான் கபடி உருவானது. இது கபடி வந்து எங்கள் மண் விளையாட்டு அப்படின்னு நம்ம பெருமைப்பட முடியும். இப்போ வந்து நிறைய ஹரியானா பிளேயர்ஸாக இருக்கிறாங்க. நம்ம பிளேயர்ஸோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது.
நாம் இன்னும் பார்வையாளர்களாகவே இருக்கிறோம். நம்ம வந்து இன்னும் மெயின்லேயோ அப்புறம் வந்து இந்த ரைடிங்கில் வந்து நம்ம டாப்பில் இருக்கிறது, அப்புறம் வந்து இப்போது நாங்கள் தான் தமிழ் பிளேயர்ஸ் தான் டேக்கிளில் டாப்பில் இருக்காங்க அப்படின்னு எதுவுமே சொல்ல முடியல. ஏன்னா நம்மளுக்கு மெயின் 7ல் வாய்ப்பு கிடைக்கிறதே ரொம்ப குதிரை கொம்பாக இருக்குது. இப்போ சில டீம்ஸ்லலாம் வந்து தமிழ் கோச்சே இருக்கிறாரு. ஆனால் தமிழ் கோச்சே இருந்தால் கூட நம்ம தமிழ் பிளேயர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்க முடியாத இடத்துல இருக்கிறாங்க. ஏன்னா சில இடத்துல மெயின் 7ல் வாய்ப்பு கிடைச்சும் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்த முடியலை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது. ஸோ இன்னும் தமிழ் பிளேயர்ஸ் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். வெறும் நம்ம வந்து லோக்கல் மேட்சஸ் ஆடிட்டு இருந்தாலும் மட்டும் பத்தாது. நம்ம ஹரியானா டீம்ஸோட ஒரு நேஷ்னல் டீமும் இப்போ வந்து ஹரியானா டீம்ஸ் தான் வந்து நிறைய நேஷ்னல் டீம்ஸில் இருக்கிறாங்க. அப்போ ஹரியானா டீம்ஸோட நம்ம நிறைய லோக்கல் மேட்சஸ் மாதிரி நிறைய மேட்சஸ் போட்டு அதுலேருந்து நம்ம வந்து கொஞ்சம் ஒரு கான்ஃபிடென்ஸ் எடுத்து நம்ம வந்து மேலே வந்தால் தான் உண்டு. நம்மளுக்குள்ளேயே விளாண்டுகிட்டே இருந்தோன்னா நம்மளுக்குள்ளேயே விளாண்டுக்கிட்டே தான் இருக்கணும். ஈவன் வந்து ஈரான் பிளேயர்ஸ் கூட இப்போ அவங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து பயங்கரமாக இருக்குது ப்ரோ கபடி லீக்கில். ஆனால் தமிழ்நாடு பிளேயரால் அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. மேபி நம்மளோட அதாவது இந்த ஸ்ட்ரக்சர் பாடியை வந்து நம்ம இன்னும் வந்து ஃபிசிக்கை வந்து இன்னும் நிறைய மெயின்டைன் பண்ணணும். எப்படி வந்து ஹரியானா பிளேயர்ஸ் வந்து இப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க அவங்க ஃபிசிக்கை, அந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபிசிக்கை வளர்த்து எடுக்கணும். அந்த அளவுக்கு நம்ம டயட் இருக்கணும், எக்ஸசைஸ் இருக்கணும், ஃபிசியோ இருக்கணும். இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்டில் நம்ம வளர வேண்டியிருக்கு. ஸோ நீங்கள் உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். ப்ரோ கபடி லீக் 11ல் நம்மளோட தமிழ் பிளேயர்ஸ் யாருக்கு இன்னும் சரியான வாய்ப்புகள் கிடைச்சல, அப்படி யாருக்கு கிடைச்சா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.